ओम शांति। 1 अगस्त 2024 बापदादा मधुबन मुरली 1/8/2024। मीठे बच्चे, तुम पवित्र बनने के बगैर वापस जा ही नहीं सकते हैं, इसलिए बाप की याद से ஆத்மா की बैटरी சார்ஜ் करो और நேச்சுரல் பவித்திர பனோ। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தூய்மையாகாமல் திரும்ப வீட்டுக்கு செல்ல முடியாது. எனவே பாபாவின் நினைவின் மூலம் ஆத்மாவின் பேட்டரியை சார்ஜ் செய்யுங்கள் மற்றும் இயற்கையாக தூய்மையாகுங்கள்। प्रश्न, बाप तुम बच्चों को घर चलने के पहले कौन सी बात सिखलाते हैं? பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு வீட்டிற்கு செல்வதற்கு முன் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார்? उत्तर, बच्चे घर चलने के पहले ही जीते जी मरना है, इसलिए बाबा तुम्हें पहले से ही देह के बांध से परे ले जाने का अभ्यास कराते हैं, अर्थात मरना सिखलाते हैं। ऊपर जाना है माना मरना, जाना और आने का ज्ञान अभी तुम मिल रहा है। तुम जानते हो हम आत्मा ऊपर से आई है, इस शरीर द्वारा पाठ बजाते हैं। हम असुल वहाँ के रहने वाले हैं, अभी वहाँ ही वापस जाना है। குழந்தைகளே, வீட்டிற்கு செல்வதற்கு முன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இறக்க வேண்டும். ஆகையினால் பாபா உங்களுக்கு முதலிலே தேகத்தின் உணர்விலிருந்து விலகிச் செல்வதற்கான பயிற்சி செய்விக்கிறார். அதாவது வாழ்ந்து கொண்டே இருப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார். மேலே செல்வது என்றால் இறப்பதாகும். செல்வது மற்றும் வருவதற்கான ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து கீழே இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பதற்கு வந்துள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உண்மையில் நாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள். இப்போது அங்கே தான் திரும்பி செல்ல வேண்டும்। ओम शांति। अपने को आत्मा समझ बाप को याद करने में कोई तकलीफ नहीं है, झुटकर नहीं कहना है। इसको कहा जाता है सहज याद। पहले अपने को आत्मा ही समझना है। आत्मा ही शरीर धारण पाठ बजाती है, संस्कार भी सब आत्मा ही रहती है। आत्मा को इंडिपेंडेंट है। बाप कहते हैं अपने को आत्मा समझ मुझ बाप को याद करो। यह नॉलेज अभी ही तुमको मिलती है, फिर नहीं मिलेगी। तुम्हारे ये शांति में बैठना दुनिया नहीं जानती है। इसको कहा जाता है नेचुरल शांति। हम आत्मा ऊपर से आई हैं, इस शरीर द्वारा पाठ बजाते हैं। हम आत्मा असुल वहाँ के रहने वाले हैं। ये बुद्धि में है, ज्ञान है। बाकी इसमें हटियों की बात नहीं है, बिल्कुल सहज है। பாபா கூறுகிறார், தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்வதில் எந்த கஷ்டமும் கிடையாது. கொட்டாவி விடக்கூடாது. இதை சகஜ நினைவு என்று சொல்லப்படுகிறது. முதலில் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா தன் சரீரத்தை எடுத்து நடிப்பை நடிக்கிறது. சமஸ்காரம் அனைத்தும் ஆத்மாவில் தான் இருக்கிறது. ஆத்மா சுதந்திரமானது. தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். இந்த ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, பிறகு கிடைக்காது. நீங்கள் இந்த அமைதியில் அமர்வதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. இதனை இயற்கையான அமைதி என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் உண்மையிலே இங்கே வசிக்கக்கூடியவர்கள். இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது. மற்றபடி இதில் அட்டயோகத்தின் விஷயம் எதுவும் கிடையாது. முற்றிலும் சகஜமான விஷயமாகும். இப்போது ஆத்மாக்களாகிய நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆனால் தூய்மையாகாமல் செல்ல முடியாது. தூய்மையாவதற்கு பரமாத்மா தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்து பாவம் அழிந்துவிடும். கஷ்டமான விஷயம் எதுவும் கிடையாது. நீங்கள் நடந்து சென்றீர்கள் என்றாலும் கூட பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார்। जो है अभी तो हम आत्मा के घर जाना है, परंतु पवित्र बनने के बगैर जा ही नहीं सकते। पवित्र होने के लिए परमात्मा बाप को याद करना है। याद करते करते पाप पिट फिट जाएगी। तकलीफ़ की कोई बात ही नहीं। तुम पैदल जाते भी पाप को याद कर रहे हो। अभी ही याद के पवित्र बन सकते हैं। वहाँ तो यह पवित्र दुनिया है, वहाँ उस पतित दुनिया में इस ज्ञान की कोई दरकार नहीं रहती, क्योंकि वहाँ कोई विकर्म नहीं होते हैं। तो यहाँ याद की विकर्म विनाश करते हैं। वहाँ तो तुम नेचुरल चलते हो जैसा ही यहाँ चलते हैं, फिर थोड़ा नीचे उतरते हो। ऐसा ही नहीं कि कभी भी तुमको ये प्रैक्टिस करना है। प्रैक्टिस अभी करना है, बैटरी अभी चार्ज करना है, फिर ऐसे बैटरी डिस्चार्ज होना है। बैटरी
चार्ज होने का ज्ञान अभी एक ही बार तुमको मिलता है। सतो प्रधान से सतो प्रधान से तमो प्रधान बनने में तुमको कितना समय लगता है? शुरू से लेकर कुछ ना कुछ बैटरी कम होती रहती है। मूल वतन में तो ही है आत्मा है, शरीर तो है नहीं। तो नेचुरल जो उतना अर्थात बैटरी कम होने की बात नहीं। मोस्ट जो मोटर है जब चलेगी तब तो बैटरी कम होती जाएगी। मोटर खड़ी होगी तो बैटरी थोड़े ही चालू होगी। मोटर जब चले तब बैटरी चालू होगी। तो இப்போது நினைவின் மூலம் தூய்மையாக முடியும். அங்கே அது தூய்மையாக உலகமாக இருக்கிறது. அங்கே அந்த தூய்மையான உலகத்தில் இந்த ஞானத்தின் அவசியம் எதுவும் இருப்பதில்லை. ஏனென்றால் அங்கே எந்த கர்மமும் நடப்பதில்லை. இங்கே நினைவின் மூலம் விகர்மத்தை அழிக்க வேண்டியிருக்கிறது. இங்கே நடப்பதைப் போல அங்கே நீங்கள் இயல்பாக நடக்கிறீர்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வருகிறீர்கள். அங்கேயும் நீங்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்பது கிடையாது. எங்கு? சத்தியுகத்தில். பயிற்சியை இப்போது தான் செய்ய வேண்டும். பேட்டரியை இப்போது சங்கமயுகத்தில் சார்ஜ் செய்ய வேண்டும். பிறகு மெதுவாக பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகி கொண்டே போகும். பேட்டரி சார்ஜ் ஆவதற்கான ஞானம் இப்போது ஒரு முறை தான் இந்த சங்கமயுகத்தில் கிடைக்கிறது. சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆவதற்கு உங்களுக்கு எத்தனை காலம் ஆகிறது? எவ்வளோ காலம் பிடிக்கிறது? ஆரம்பத்திலிருந்து ஏதாவது கொஞ்சம் பேட்டரி குறைந்து கொண்டே செல்கிறது. மூலவத்தனத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறது, சரீரம் கிடையாது. எனவே மூலவத்தனத்தில் இயல்பாக இறங்குவதற்கான அதாவது பேட்டரி குறைவதற்கான விஷயமே கிடையாது. மூலவத்தனத்தில் சாந்தி தாமத்தில் பேட்டரி குறைவதற்கான விஷயமே கிடையாது. மோட்டார் ஓடினால்தான் பேட்டரி குறைந்து கொண்டே செல்லும். மோட்டார் அதாவது நின்று கொண்டிருந்தால் பேட்டரி இயங்குமா என்ன? மோட்டார் ஓடினால்தான் பேட்டரி இயங்கும். மோட்டாரில் பேட்டரி சார்ஜ் ஆகி கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பேட்டரி ஒரு முறை தான் சங்கமயுகத்தில் சார்ஜ் ஆகிறது. பிறகு நீங்கள் இங்கே சரீரத்தின் மூலம் கர்மம் செய்யும் போது கொஞ்சம் பேட்டரி குறைந்து கொண்டே செல்கிறது. முதலில் அவர் பரம் தந்தை என்பதை புரிய வைக்க வேண்டும். அதாவது அவரை அனைத்து ஆத்மாக்களும் நினைவு செய்கிறார்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். பகவான் என்று சொல்கிறார்கள். அவர் தந்தை, நாம் குழந்தையாக இருக்கிறோம். பேட்டரி எப்படி சார்ஜ் செய்வது என்பது குழந்தைகளாக உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இப்பொழுது பாபா கூறுகிறார், तो जो बैटरी चार्ज होती है लेकिन तुम्हारी बैटरी एक बार ही समय चार्ज होती है। फिर जब यहाँ शरीर पर कर्म करते हो तो थोड़ी बैटरी कम होती है। पहले तो समझना है कि ये है सुप्रीम फादर जिसको हम सब आत्मा ही याद करते हैं। हे भगवान कहते हैं वह बाप है, हम बच्चे हैं। यहाँ तुम बच्चे को समझाया जाता है बैटरी कैसा चार्ज करना है। बल घूमो फिरो, बाप को याद करो तो सतो प्रधान बन जाएंगे। कोई भी बात ना समझो तो पूछ सकते हो। है बिल्कुल सहज। 5000 वर्ष बाद बैटरी डिस्चार्ज हो जाती है। बाप आकर सबकी बैटरी डिस्चार्ज कर देते हैं। विनाश के समय सब ईश्वर को याद करते हैं। समझो बाढ़ हुई तो भी बकवाएंगे और ये भगवान को ही याद करेंगे, परंतु उस समय भगवान की याद आ नहीं सकती है। मित्र संबंधी धन दौलत की ही याद आती है। बल हे भगवान कहते हैं, परंतु वे भी कहने के मात्र। भगवान बाप है, हम उनके बच्चे हैं, ये तो जानते ही नहीं। उनके सर्वव्यापी का उल्टा ज्ञान मिलता है। तो பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். எந்த விஷயத்தையாவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் கேளுங்கள், முற்றிலும் சகஜமானதாகும். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிடுகிறது. பாபா அனைவருடைய பேட்டரியும் சார்ஜ் செய்து விடுகிறார். விநாச காலத்தில் அனைவரும் ஈஸ்வரனை நினைவு செய்கிறார்கள். வெள்ளம் வருகிறது என்று வைத்து கொள்ளுங்கள். அப்போது யார் பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பகவானை தான் நினைவு செய்வார்கள். ஆனால் அந்த சமயத்தில் பகவானுடைய நினைவு வர முடியாது. நண்பர்கள், உறவினர்கள், செல்வம், சொத்துக்கள் தான் நினைவுக்கு வருகிறது. பகவான் என்று என்னவோ சொல்கிறார்கள், ஆனால் அதுவும் வெறும் சொல்லில் மட்டும்தான் இருக்கும், பேரளவுக்கு மட்டும்தான் இருக்கும். பகவான் தந்தை, நாம் அவருடைய குழந்தைகளாக இருக்கிறோம், இதை தெரிந்திருக்கவே இல்லை. அவர்களுக்கு சர்வ வியாபி என்ற தலைகீழான விஷயம் ஞானம் கிடைத்திருக்கிறது. பாபா சரியான ஞானத்தை கொடுக்கிறார். तो भक्त का जो है डिपार्टमेंट अलग है। भक्ति में है ठोकरें खानी पड़ती हैं।
ब्रह्मा बाप जो है, ब्रह्मा की रात सो ब्राह्मणों की रात, ब्रह्मा के दिन सो ब्राह्मणों के दिन। ऐसा तो नहीं कहेंगे शूद्र का दिन शूद्र का रात। ये राज बाप बैठ समझाते हैं। ये है बेहद के रात, ये है और बेहद का दिन। अभी तुम दिन में जाते हो, रात पूरी होती है। ये अक्षर शास्त्रों में है, जो शास्त्रों में भी है। ब्रह्मा का दिन ब्रह्मा के रात कहते हैं, परंतु जानते कुछ नहीं। तुम्हारे बुद्धि हाब बेहद के चली गई है। यूँ तो देवताओं को भी ये कह देते हैं विष्णु का दिन विष्णु का रात, क्योंकि विष्णु और ब्रह्मा का संबंध भी समझाया जाता है। त्रिमूर्ति का ऑक्यूपेशन क्या है और तो कोई समझ ना सके। ये तो भगवान को ही अच्छे कच्चे मच्चे में यह जन्म मरण में चक्कर में ले गए हैं। राधे कृष्ण आदि भी मनुष्य हैं, परंतु दैव गुण वाले हैं। अभी तुमका ऐसा बनना है। तुम्हारे जन्म में देवता बन जाएंगी। 84 जन्मों को तो हिसाब किताब था, ये कब पूरा हुआ है फिर रिपीट होगा। अब तुमको ये शिक्षा मिल रही है। तो பாபா சரியான ஞானத்தை கொடுக்கிறார். பக்தியின் துறை, அதாவது பக்தியின் டிபார்ட்மெண்ட் தனிப்பட்டதாகும். பக்தியில் ஏமாற்றம் அடைய வேண்டியிருக்கிறது. பிரம்மாவின் இரவு என்றால் பிரம்மா அதாவது பிராமணர்களின் இரவாகும். பிரம்மாவின் பகல் என்றால் பிராமணர்களுடைய பகலாகும். சூத்திரர்களின் பகல் சூத்திரர்களின் இரவு என்று சொல்ல மாட்டார்கள். இந்த ரகசியத்தை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். இது எல்லையற்ற இரவு அல்லது எல்லையற்ற பகலாகும். இப்போது நீங்கள் பகலுக்கு செல்கிறீர்கள், இரவு முடிகிறது. இந்த வாக்கியம் சாஸ்திரங்களில் இருக்கிறது. பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு என்று சொல்கிறார்கள். ஆனால் தெரிந்திருக்கவில்லை. உங்களுடைய புத்தி இப்போது எல்லையற்றதில் சென்று விட்டது. சொல்லப்போனால் தேவதைகளுக்கும் சொல்லலாம் விஷ்ணுவின் பகல் விஷ்ணுவின் இரவு என்று. ஏனென்றால் விஷ்ணு மற்றும் பிரம்மாவின் சம்பந்தமும் புரிய வைக்கப்படுகிறது. திருமூர்த்தியின் தொழில் என்ன? இதை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் பகவானையே ஆமை மீனில் அல்லது பிறப்பு இறப்பு சக்கரத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். ராதா கிருஷ்ணன் போன்றவர்களும் கூட மனிதர்களே, ஆனால் தெய்வீக குணமுடையவர்கள். இப்போது நீங்கள் அப்படி ஆக வேண்டும். அடுத்த பிறவியில் தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள். 84 பிறவிகளின் கணக்கு என்ன இருக்கிறதோ அது இப்போது முடிவடைகிறது. பிறகு திரும்பவும் நடைபெறும். இப்போது உங்களுக்கு இந்த படிப்பினை கிடைத்து கொண்டிருக்கு. இந்த படிப்பின் மூலமாக உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கு. बाप कहते हैं मीठे बच्चों, अपने को आत्मा नीचे करो। कहते भी हैं हम पाटदारे, परंतु हम आत्मा ऊपर से कैसे आती है ये नहीं जानती। अपने को देहदारी भी समझ लेते हैं। हम आत्मा ऊपर से आते हैं, फिर कब जाएंगे? ऊपर जाना माना मरना, शरीर छोड़ना। मरना कौन चाहते हैं? ये तो बाप ने कहा है तुम इस शरीर को भूलते जाओ। जीते जी मरना तुमको सिखलाते हैं, जो और कोई सिखला ना सके। तुम आइए ही वो अपना घर जाने के लिए। घर कैसे जाना है ये ज्ञान अभी ही मिलता है। तुम्हारा ये मृत्यु लोक का ये अंतिम जन्म है। अमर लोक सतयुग को कहाँ जाता है? अभी तुम बच्चों की बुद्धि में हैं। हम जल्दी जावे। पहले तो घर मुक्ति धाम में जाना है। ये शरीर रूपी कपड़ा यहीं छोड़ना है, फिर आत्मा चली जाएगी घर। जैसे हद के नाटक के एक्टर्स होते हैं, नाटक पूरा हुआ तो कपड़े वहीं छोड़कर घर का कपड़ा पहनकर जो घर चले जाते हैं। तुमको भी ये चोला छोड़ना पड़ता है। सतयुग में तो जो है थोड़े देवता ही होंगे। सतयुग में तो थोड़े देवता ही होंगे। यहाँ तो कितने मनुष्य हैं, अनगिनित हैं। तो बाबा கூறுகிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். நாம் நடிகர்கள் என்று சொல்கிறார்கள், ஆனால் ஆத்மாக்களாகிய நாம் எப்படி மேலே இருந்து வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. தங்களை தேகதாரிகள் என்றே புரிந்து கொள்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நாம் மேலே இருந்து வருகிறோம், பிறகு எப்போது செல்கிறோம்? மேலே செல்வது என்றால் இறப்பதாகும், சரீரத்தை விடுவதாகும். யார் இறக்க விரும்புகிறார்கள்? நீங்கள் இந்த சரீரத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள் என்று பாபா இப்போது கூறுகிறார். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இறப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்திருப்பதே தங்களுடைய வீட்டிற்கு திரும்பி செல்வதற்காக. வீட்டிற்கு எப்படி செல்வது என்ற ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மரண லோகத்தில் இது உங்களுடைய கடைசி பிறவியாகும். சத்தியுகத்தை தான் அமரலோகம் என்று சொல்லப்படுகிறது. நாம் சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பது இப்பொழுது குழந்தைகளாக உங்களுடைய புத்தியில் இருக்கிறது.
முதலில் சாந்திதாமத்தின் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு இந்த சரீரம் என் மாடியை இங்கேயே விட்டுவிட வேண்டும். ஆத்மா வீட்டுக்கு சென்றுவிடும். எப்படி எல்லைக்குட்பட்ட நாடகத்தின் நடிகர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நாடகம் முடிந்தது என்றால் ஆடையை அந்த அதாவது நாடகத்திற்கு பயன்படுத்திய ஆடையை அங்கேயே விட்டுவிட்டு வீட்டில் அணிந்து வந்த ஆடையை அணிந்து கொண்டு வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். நீங்களும் கூட இப்போது இந்த சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும். சத்தியுகத்தில் குறைவான தேவதைகளை இருக்கிறார்கள். இங்கேயே கணக்கில் இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள். அங்கே ஒரு ஆதி சனாதனா தேவி தேவதை தர்மம் மட்டும்தான் இருக்கும். இப்போது பாபா புரிய வைக்கிறார், जो अनगिनत होंगे वहाँ तो होंगे ही एक ही आदि सनातना देवी देवता धर्म. अभी तो अपने को हिंदू कह देते हैं, अपना श्रेष्ठ कर्म धर्म को भूल गए हैं, तब तो दुखी वो हैं. सतयुग में तुम्हारा श्रेष्ठ कर्म धर्म था, अभी कलयुग में है धर्म भ्रष्ट. बुद्धि में आता है कि हम कैसे गिरे. अभी तुम बेहद का बाप को परिचय देते हो. बेहद का बाप ही आकर नई दुनिया स्वर्ग रचते हैं. कहते हैं मनमना भव. ये गीता का ही अक्षर है. सहज राजयोग के ज्ञान का नाम रख दिया जाता है गीता. ये तुम्हारी पाठशाला है. बच्चे आकर पढ़ते हैं तो कहेंगे हमारा बाबा की पाठशाला है. जैसा कोई बच्चे का बाप जो है प्रिंसिपल होगा तो कहेंगे हम अपने बाप के कॉलेज में ही पढ़ते हैं. उनकी माँ बाप भी प्रिंसिपल है तो कहेंगे हमारा माँ बाप दोनों प्रिंसिपल है, दोनों पढ़ाते हैं. हमारा मम्मा बाबा का कॉलेज है, तुम कहेंगे हमारा मम्मा बाबा की पाठशाला है, दोनों ही पढ़ाते हैं. दोनों ने ही ये रूहानी नॉलेज और यूनिवर्सिटी खोले हैं, दोनों ही इकट्ठा पढ़ाते हैं. बाप ने बच्चों को एडाप्ट किए हैं. ये बहुत गृह ज्ञान की बातें हैं. बाप कोई नई बात नहीं समझाते हैं. ये तो कल्प की समझाने की दी जाती है. तो சத்தியுகத்தில் இப்போது தங்களை ஹிந்து என்று சொல்லிக் கொள்கிறார்கள். தங்களுடைய உயர்ந்த தர்மம் கர்மத்தை மறந்து விட்டார்கள். ஆகையினால் துக்கமுடையவர்களாக ஆகியிருக்கிறார்கள். சத்தியுகத்தில் உங்களுடைய கர்மம் தர்மம் உயர்ந்ததாக இருந்தது. இப்போது கலியுகத்தில் தர்மம் தலைகீழானதாக இருக்கிறது. நாம் எப்படி விழுந்தோம் என்று புத்தியில் வருகிறது. இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை தான் வந்து புதிய உலகம் சொர்க்கத்தை படைக்கிறார். மன்மனா பாபா என்று கூறுகிறார். இது கீதையின் வார்த்தையே ஆகும். சகஜ ராஜயோகம் என்ற பெயரும் வைக்கப்பட்டு விடுகிறது. இது உங்களுடைய பாடசாலையாகும். குழந்தைகள் வந்து படிக்கிறார்கள் என்றால் நம்முடைய தந்தையின் பாடசாலை என்று சொல்லுவார்கள். எந்த குழந்தையின் தந்தையாவது கல்லூரி முதல்வராக இருந்தால் நான் என்னுடைய தந்தையின் கல்லூரியில் படிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அவருடைய தாயும் தந்தையும் இருவரும் இருந்தால், அதாவது அவருடைய தாயும் தந்தையும் இருவரும் தாய் தந்தைகள் இருவருமே முதல்வராக இருந்தால் பிரின்சிபலாக இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இருவருமே படிக்கிறார்கள். எங்களுடைய தாய் தந்தையின் கல்லூரியாகும் இது. எங்களுடைய மம்மா பாபாவின் பாடசாலை என்று நீங்கள் இப்போது சொல்கிறீர்கள். இருவருமே படிப்பிக்கிறார்கள். இருவருமே இந்த ஆன்மீக பல்கலைக்கழகம் கல்லூரியில் திறந்திருக்கிறார்கள். இருவரும் ஒன்றாக படிப்பிக்கிறார்கள். பிரம்மா தத்தெடுத்திருக்கிறார் அல்லவா? இது மிகவும் ஆழமான ஞானத்தின் விஷயமாகும். பாபா ஒன்று புதிய விஷயத்தை புரிய வைக்கவில்லை. கல்பத்திற்கு முன்பு கூட இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நாளுக்கு நாள் ஆழமான ஞானமாக கொண்டு செல்கிறது. அந்த அளவுக்கு ஞானம் இருக்கிறது என்று புரிய வைக்கிறார். तो इतनी नॉलेज देते हैं, दिन प्रतिदिन घृणा होती जाती है. आत्मा की समझाने ही देखो तो अभी तुमको कैसे मिलती है. इतनी छोटी सी आत्मा में 84 जन्म का पाठ भरा हुआ है. ये कभी विनाश नहीं होता है. आत्मा अविनाशी तो उनमें पाठ भी अविनाशी है. आत्मा ने कानों द्वारा सुना है. शरीर है, 2 पाठ बजाते हैं. जब शरीर से आत्मा अलग हो जाती है तो जवाब नहीं मिलता है. अभी बाप कहते हैं बच्चे तुमको वापस घर जाना है. ये पुरुषोत्तम युग जो पुरुषोत्तम संगम युग जब जाता है तभी ही वापस घर जाना होता है. इसमें पवित्रता की मुख्य जो है बातें हैं. शांति धाम में तो पवित्र आत्मा ही रहती है. शांति धाम और सुख धाम दोनों ही पवित्र धाम है. वहाँ शरीर नहीं, आत्मा पवित्र है. यह बैटरी डिस्चार्ज नहीं होती है. यहाँ शरीर धारण करने से मोटर चलती है. मोटर खड़ी होगी तो जो पेट्रोल कम थोड़ी ही हो गई.
अभी तुम्हारा आत्मा की ज्योति बहुत कम हो गई है, एकदम बुझ नहीं जाती है। जब कोई मरता है तो जो दीवा जला देते हैं, फिर उसकी बहुत संभाल करते हैं कि ये बुझ ना जाए। आत्मा भी ज्योति कभी बुझती नहीं, ये तो अविनाशी है। ये सब बातें बाप बैठ समझाते हैं। இப்பொழுது சாந்தி தாமத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறது தூய்மையானதாகும். அங்கே சரீரம் கிடையாது. ஆத்மா தூய்மையாக இருக்கிறது, அங்கே பேட்டரி ரீசார்ஜ் ஆவதில்லை. இங்கே சரீரத்தை எடுப்பதன் மூலம் மோட்டார் வேலை செய்கிறது. மோட்டாரை நின்றுவிட்டால் பெட்ரோல் குறையுமா என்ன? இப்போது உங்களுடைய ஆத்மாவின் தீபம் மிகவும் குறைந்துவிட்டது. ஒரே அடியாக அணைந்து விடுவதில்லை. யாராவது இறந்துவிட்டால் தீபம் ஏற்றுகிறார்கள், பிறகு அது அணைந்து விடாமல் மிகவும் பாதுகாக்கிறார்கள். ஆத்மாவின் ஜோதி ஒருபோதும் அணைந்து விடுவதில்லை, அது அழிவற்றதாகும். இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா புரிய வைக்கிறார். இவர்கள் மிகவும் இனிமையான குழந்தைகள். இவர்கள் அனைவரும் காம சிறையில் அமர்ந்து எரிந்து பஸ்மமாகிவிட்டார்கள். பிறகு இவர்களை விழிக்க செய்கிறேன் என்பதை பாபா தெரிவிக்கிறார். முற்றிலும் தமோ பிரதானமாக இறந்தவர்களைப் போல் ஆகிவிட்டார்கள். பாபாவை தெரிந்திருக்கவே இல்லை. மனிதர்கள் ஒரு காசுக்கும் கூட மதிப்பற்றவர்களாகிவிட்டார்கள். மனிதர்களுடைய சாம்பல் ஒரு வேலைக்கும் உதவுவதில்லை. பெரிய மனிதர்கள் சாம்பல் உதவும் என்று பாபா கூறுகிறார். जो बाबा कहते हैं ये बहुत जो है स्वीट चिल्ड्रन हैं, ये सब काम चिता पर बैठ जलकर मर हैं, फिर बाप जगाता हूँ। बिल्कुल ही तमो प्रधान मर्तबे बन जाते हैं। बाप को जानते नहीं। मनुष्य कोई काम में नहीं रहते हैं। मनुष्य की मिट्टी तो काम कभी नहीं रहती। ऐसा नहीं कि बड़े आदमी की मिट्टी काम आती है, गरीबों का नहीं। मिट्टी तो मिट्टी का जो मिल जाती है। फिर बल कोई भी हो, कोई जलाते हैं, कोई कब्रिस्तान में बंद कर देते हैं। जो पारसी लोग कुएं पर रख देते हैं, फिर जो पंछी मांस खा लेती हैं, फिर हड्डियाँ जाकर नीचे पड़ती है, वह फिर भी काम आती है। दुनिया में तो ढेर मनुष्य मरते हैं। अभी तुमको तो आप ही शरीर छोड़ना है। तुम यहाँ आए हो शरीर छोड़कर वापस घर जाने के अर्थात मरने। तुम खुशी से जाते हो कि हम जो है जीवन मुक्ति में जाएंगे। இப்போது இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா புரிய வைக்கிறார். இவர்கள் மிகவும் இனிமையான குழந்தைகள். இவர்கள் அனைவரும் காமத சிதையில் அமர்ந்து விட்டார்கள். இப்போது யாராவது இருந்தால் மண்ணாகி விடுவார்கள். சிலர் எரிக்கிறார்கள், சிலர் சுடுகாட்டில் புதைத்து விடுகிறார்கள். பார்சிகக்காரர்கள் கிணற்றில் வைத்து விடுவார்கள். பிறகு பறவைகள் இறந்து போன உடலை கரியை சாப்பிட்டு விடுகிறது. பிறகு மீதிமுள்ள அந்த எலும்புகள் கீழே சென்று விடுகிறது. இருந்தாலும் கூட ஏதோ ஒன்றுக்கு பயன்படுகிறது. உலகத்தில் அதிக மனிதர்கள் இறக்கிறார்கள். இப்போது நீங்கள் தாங்களாகவே சரீரமிட வேண்டும். நீங்கள் வந்திருப்பதை சரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பி செல்வதற்காக, அதாவது இறப்பதற்கு சமமாக. நாம் ஜீவன் முக்திக்கு செல்வோம் என்று நீங்கள் குஷியோடு செல்கிறீர்கள். जो है जिन्होंने जो पाठ बजाया है अंत तक वहीं बजाएंगे। बाप पुरुषार्थ कराते रहते हैं, साक्षी वो को देखना रहेंगे। ये तो समझ सकते हो, समझने की बात है, इसमें डरने की कोई बात नहीं। हम स्वर्ग में जाने के लिए खुद पुरुषार्थ कर शरीर छोड़ते हैं। बाप की तो याद करते रहना है तो अंतमति सोगति हो जाएंगे। इसमें मेहनत है। हर एक जो है पढ़ाई पे मेहनत रहते हैं। भगवान को आकर पढ़ाना पड़ता है। ज़रूर पढ़ाई बड़ी होगी, इसमें दैव गुण भी चाहिए। ये लक्ष्मी नारायण बनना है। ये सतयुग में थे, अब फिर यह सतयुग में देवता बनने के लिए आए हैं। ये मंड ऑब्जेक्ट कितनी सहज है, त्रिमूर्ति में क्लियर है। ये ब्रह्मा विष्णु शंकर आदि के चित्र ना हो तो हम समझ कैसा सकते हैं। யார் என்ன நடிப்பை நடிக்கிறார்கள் அதையே கடைசி வரை நடிப்பார்கள். பாபா முயற்சி செய்வித்து கொண்டிருக்கிறார். சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருப்பார். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இதில் பயப்படுவதற்கான எந்த விஷயம் கிடையாது. நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நாமே முயற்சி செய்து சரீரத்தை விட்டு செல்கிறோம். பாபாவை நினைவு செய்து கொண்டிருந்தோம் என்றால் கடைசியில் புத்தியில் என்ன இருக்கிறதோ எப்படி இருக்கிறதோ அந்துமதி சோகதி கடைசியில் புத்தியில் என்ன இருக்கிறதோ அப்படியே அடுத்த பிறவியில் அதை எடுத்து சென்று விடுவார்கள். இதில் தான் உழைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு படிப்பிலும் உழைப்பு இருக்கிறது. பகவான் படிப்பிக்க வேண்டியிருக்கிறது. கண்டிப்பாக படிப்பு பெரியதாக இருக்கும். இதில்
குறிக்கோள் இருக்கிறது. இதில் தெய்வீக குணமும் வேண்டும். இந்த லட்சுமி நாராயணனாக வேண்டும் அல்லவா? இவர்கள் சத்தியுகத்தில் இருந்தார்கள். இப்போது நீங்கள் மீண்டும் சத்தியுக தேவதையாக ஆகுவதற்காக வந்துள்ளீர்கள். குறிக்கோள், எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் எவ்வளோ சகஜமாக இருக்கிறது. திருமூர்த்தியில் தெளிவாக இருக்கிறது. இந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கர் போன்றவர்களின் சித்திரம் இல்லை என்றால் நாம் எப்படி புரிய வைக்க முடியும்? பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, பிரம்மாவிற்கு 8 கைகள் 100 கைகள் என்று காட்டுகிறார்கள். तो बजाते हैं अंत तक बजाएंगे। बाप पुरुषार्थ कराते हैं जो है, ये त्रिमूर्ति क्लियर है। ये ब्रह्मा विष्णु शंकर का आदि भी हम समझा सकते हैं। ब्रह्मा सो विष्णु, विष्णु सो ब्रह्मा, ब्रह्मा की 8 भुजें हैं, 100 भुजें दिखाते हैं। क्योंकि ब्रह्मा के कितने ढेर बच्चे होते हैं, तुम उनको फिर ये चित्र बना दिए हैं। बाकी मनुष्य कोई इतने भुजाओं को वाले होते हैं क्या? रावण 10 शीश का भी अर्थ है, ऐसा मनुष्य होते ही नहीं। ये बात ही बैठ समझाते हैं। मनुष्य तो कुछ ना कुछ भी जानते ही नहीं। ये भी खेल है, यहाँ कोई का पता नहीं है कि ये कब से शुरू हुआ है। परंपरा से कह देते हैं, अरे ये कब से? तो मीठे मीठे बच्चों को बाप पढ़ाते हैं। वे टीचर भी है, गुरु भी है, तो बच्चा कितनी खुशी रहने चाहिए। பிரம்மா விஷ்ணு சங்கர் போன்றவர்களின் சித்திரம் இல்லை என்றால் நான் எப்படி புரிய வைக்க முடியும்? பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, பிரம்மாவிற்கு 8 கைகள் 100 கைகள் காட்டுகிறார்கள் என்றால் பிரம்மாவின் குழந்தைகள் எப்படி அதிகமாக இருக்கிறார்கள்? அவர்கள் சித்திரங்களை உருவாக்கி விட்டார்கள். மற்றபடி இவ்வளோ கைகளுடைய மனிதர்கள் யாராவது இருப்பார்களா என்ன? ராவனுடைய 10 தலைகளும் அர்த்தம் இருக்கிறது. அப்படி மனிதர்கள் யாரும் கிடையாது. இதை பாபா தான் அமர்ந்து புரிய வைக்கிறார். மனிதர்களை எதையும் தெரிந்திருக்கவில்லை. இது கூட விளையாட்டாகும். இது எப்போது ஆரம்பமானது என்பது யாருக்கும் தெரியவில்லை. பரம்பரையாக நடந்து வருகிறது என்று சொல்லிவிட்டார்கள். அதுவும் எப்போதிலிருந்து? எனவே இனிமையான குழந்தைகளுக்கு பாபா படிப்பிக்கிறார். அவர் டீச்சராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். எனவே குழந்தைகளுக்கு எவ்வளோ குஷி இருக்க வேண்டும். ये म्यूज़ियम आदि कितने के डायरेक्शन पे खोलते हैं। ये है ही ये माँ बाप के बच्चे हैं, ढेर बच्चे हैं, डायरेक्शन पर खोलते हैं। लोग कहते हैं, तुम कहते हो भगवान वाच तो रथ द्वारा हमको भगवान साक्षात्कार कराओ। अरे तुमको आत्मा का साक्षात्कार किया क्या? इतनी छोटी सी बिंदु का साक्षात्कार तुम क्या कर सकते हो? ज़रूरत ही नहीं है। ये तो आत्मा जानना होता है। आत्मा ब्रैकेट के बीच में रहती है। किसको जो है आधार पर ही इतना बड़ा शरीर चलता है। अभी तुम्हारे पास ना जो है लाइट का है, ना रतन जड़ित ताज है। दोनों ताज लेने के लिए ही फिर से तुम पुरुषार्थ कर रहे हो। कल्प तुम बाप से वर्षा लेते हो। बाबा पूछते हैं, आगे कब मिले हैं? तो कहते हैं, हाँ बाबा, कल्प मिलते आए हैं, एक लक्ष्मी नारायण बच्चे के जो बनने के लिए। ये सभी एक ही बात है। बाप कहते हैं, बच्चे अच्छा शुभ बोलते हो जब पुरुषार्थ करो। सब तो नर से नारायण नहीं बनेंगे, प्रजा भी तो चाहिए। तो பாபா சொல்கிறார், இப்போது ஆத்மாக்களின் காட்சியை பார்த்து இது இப்போ பாபா கூறுகிறார், இங்கு இருப்பதே தாய், தந்தை மற்றும் குழந்தைகள். வழிகாட்டுதலின்படி திறந்து கொண்டே இருக்கிறார்கள். பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அப்படியானால் ரதத்தின் மூலம் எங்களுக்கு பகவானின் காட்சியை காண்பிக்க வையுங்கள் என்று மக்கள் கேட்கிறார்கள். நீங்கள் ஆத்மாவின் காட்சியை பார்த்திருக்கிறீர்களா? இவ்வளவு சிறிய புள்ளியின் காட்சியை நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவசியமே கிடையாது. ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இதனுடைய ஆதாரத்தில் தான் இவ்வளவு பெரிய சரீரம் இயங்குகிறது. இப்போது உங்களிடத்தில் ஒளியின் கிரீடமும் இல்லை, ரத்தனங்களாலான அலங்கரிக்கப்பட்ட கிரீடமும் இல்லை. 2 கிரீடங்களுக்கு பெறுவதற்கு தான் மீண்டும் நீங்கள் இங்கு புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு கல்பமும் நீங்கள் பாபாவிடமிருந்து ஆசை அடைகிறீர்கள். முன்பு எப்போதாவது சந்தித்தீர்களா என்று பாபா கேட்கிறார். ஆம் பாபா, ஒவ்வொரு கல்பத்திலும் சந்தித்து வந்துள்ளோம் என்று சொல்கிறீர்கள். இந்த லட்சுமி நாராயணன் ஆவதற்கு இவர்கள் அனைவரும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறார்கள். பாபா சொல்கிறார், நல்லதை பேசுகிறீர்கள், இப்போது முயற்சி செய்யுங்கள். அனைவரும் நரிலிருந்து நாராயண ஆக மாட்டீர்கள், பிரஜைகளும் வேண்டுமல்லவா? சத்யநாராயணுடைய கதையும் இருக்கிறது என்று பாபா கூறுகிறார்கள். இப்போது अच्छा बाबा कहते हैं, बाप जो प्रजा भी तो चाहिए, कथा भी तो है सत्यनारायण की। वो लोग कथा सुनाते हैं परंतु बुद्धि में कुछ भी नहीं जानते हैं। तुम बच्चे समझते हो ये है शांति धाम, निराकार दुनिया, फिर वहाँ से जाएंगे सुखधाम। जो सुखधाम में ले जाने के लिए एक ही बाप है।
तुम कोई को समझाओ, बोलो अभी वापस घर जाना है। आत्मा को अपने घर अशरीर बाप ही ले जाएंगे। अभी बाप आए हैं, उनको जानते ही नहीं। बाप कहते हैं मैं जिस तन में आता हूँ उन्हों को ही जानते हैं। रथ भी तो वही है। हर एक रथ में आत्मा प्रवेश करती है। सबकी आत्मा ब्रकटी के बीच में रहती हैं। बाप आकर ब्रकटी के बीच में बैठेंगे। समझाते हैं तो बहुत सहज हैं। पतित पावन तो एक ही बाप है। बाप के सब बच्चे ही एक समान हैं। इसमें हर एक का आत्मा अपना अपना पार्ट है। इसमें कोई इंटरफियर नहीं कर सकते हैं। இப்போது வீட்டுக்கு திரும்பி செல்கிறீர்களா என்று கேளுங்கள். ஆத்மாவுடைய தன்னுடைய வீட்டிற்கு அஷரீர் தந்தை அழைத்து செல்கிறார். இப்போது பாபா வந்துள்ளார். அவரை தெரிந்திருக்கவில்லை. நான் எந்த உடலில் வந்திருக்கிறேனோ அவரையும் தெரிந்திருக்கவில்லை என்று பாபா கூறுகிறார். ரதமும் இருக்கிறது. ஒவ்வொரு ரதத்திலும் ஆத்மா பிரவேசிக்கிறது. அனைவருடைய ஆத்மாவும் இரு புருவங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிறது. பாபா வந்து புருவங்களுக்கு மத்தியில் தான் அமர்கிறார். மிகவும் சகஜமாக புரிய வைக்கிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஒரே பாபாவாக இருக்கிறார். பாபாவின் அனைத்து குழந்தைகளும் சமமானவர்களே. அதில் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய நடிப்பு இருக்கிறது. இதில் யாரும் குறுக்கிட முடியாது என்று பாபா கூறுகிறார். अच्छा, धारणे के लिए मुख्य सार। फर्स्ट पॉइंट, इस शरीर रूपी कपड़े से मैं तो निकल जीते जी मरना है, अर्थात अपना सब पुराना हिसाब किताब चुकता करना है। दूसरी पॉइंट, डबल ताजदारी बढ़ने के लिए पढ़ाई की मेहनत करनी है, दैव गुण धारण करना है, जैसा लक्ष्य है शुभ बोल है ऐसा पुरुषार्थ करना है। தாரணைக்காக முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இந்த சரீரம் என்னும் ஆடையிலிருந்து பற்றை நீக்கி வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அதாவது தங்களுடைய அனைத்து பழைய கணக்கு வழக்குகளையும் முடித்து விட வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், இரட்டை கிரீடதாரிகளாக ஆவதற்கு படித்து உழைக்க வேண்டும். தெய்வ குணத்தை தாரணை செய்ய வேண்டும். எப்படி லட்சியம் இருக்கிறதோ சுப வார்த்தைகள் இருக்கிறதோ அதுபோல முயற்சி செய்ய வேண்டும். वरदान, अकल्याण के संकल्प को समाप्त कर, अपकारियों पर उपकार करने वाले ज्ञानी तुम आत्मा. நன்மையற்ற எண்ணங்களை அழித்து அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்யும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுங்க. இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள். कोई रोज़ आपकी गिलानी करें, जो है अकल्याण करें, गाली दें तो भी उसके प्रति मन का घृणा भाव ना आए. अपकारी पर भी उपकार, यह ज्ञानी तुम आत्मा का कर्तव्य है. जैसा बच्चों ने बाप को 63 जन्म का गाली भी दी है, फिर भी बाप ने कल्याणकारी दृष्टि से देखा तो पालो फादर. ज्ञानी तुम आत्मा का अर्थ ही है सर्व के प्रति कल्याण की भावना, अकल्याण संकल्प मात्र भी ना हो. சிலர் தினமும் உங்களை இழிவு செய்கிறார்கள், கெடுதல் செய்கிறார்கள், அவதூறாக பேசுகிறார்கள். இருப்பினும் அவர் பொருட்டு மனதில் பெருப்பில்லாமல் அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்வது இதுவே ஞானி ஆத்மாவின் செயலாகும். குழந்தைகளாக நீங்கள் தந்தையை 63 பிறவிகளாக இழிவு செய்தீர்கள். இருப்பினும் தந்தை மங்களகரமான பார்வையிலே பார்க்கிறார். அவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். அனைவரும் மீதும் நன்மை செய்வதே ஞானம் நிறைந்த ஆத்மாவின் பொருளாகும். எண்ணத்தாலும் தீமை செய்யாதீர்கள். मनमना भाव स्लोगन, मनमना भाव की स्थिति में स्थित रहो तो औरों को मन को भावना को जान सकते हैं. मनमना भाव நிலையில் நிலைத்திருந்தால் பிறரின் மனோபாவங்களை கண்டறிந்து விடலாம் என்பது பாபா சொல்கிறார். अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाकी रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते, ओम शांति.